அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி. பாலியல் புகாரில் சிக்கிய ஆசிரியர்கள் விவரம் சேகரிப்பு, கடும் நடவடிக்கை மேற்கொள்ள கல்வித்துறை முடிவு. தமிழகம் முழுவதும் மாணவ மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்ட பாலியல் புகார்களில் சிக்கிய ஆசிரியர்களின் விவரம் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தவறிழந்தவர்கள் மீது பணி நீக்கம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பாலியல் தொல்லை தொடர்பான புகார்களில் உண்மைத்தன்மை நிரூபணம் செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களின் கல்வித் தகுதி ரத்து செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். இதையடுத்து மாநிலம் முழுவதும் பாலியல் புகார்களில் சிக்கிய ஆசிரியர்கள் பட்டியலையும் அவர்கள் மீதான நடவடிக்கை விவரங்களையும் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என துறை இயக்குநர்களுக்கு தமிழக அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. செயல்பாட்டுக்கு வரும் அரசாணை. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது: பள்ளி மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் ஆசிரியர்கள் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சம்பவங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கான அரசாணை 121/2012 ஆண்டிலேயே வெளியிடப்பட்டது. அதில் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்டாய ஓய்வு, பணி நீக்கம் போன்ற கடும் தண்டனைகள் வழங்கப்படும். ஆசிரியர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதி 19(2) இதற்கு பொருந்தும். அதேபோல் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் உள்ளன. ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த அரசாணை முழுமையான செயல்பாட்டுக்கு வரவில்லை. தற்போது அதை மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மாநிலம் முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் மாணவர்களிடம் தவறான செயல்களில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் விவரம் சேகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆசிரியர்கள் மீதான புகார், அதன் உண்மைத்தன்மை, துறை ரீதியான நடவடிக்கை, காவல்துறை நடவடிக்கை, விசாரணை குழு அறிக்கை, வழங்கப்பட்ட தண்டனை, நிலுவையில் உள்ளவை, பணியில் இருப்பவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், தவறு நிரூபணமானவர்கள், பொய் புகார்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு வருகின்றன. பட்டியல் தயார். அதன்படி தொடக்க கல்வித்துறையில் 80, பள்ளிக் கல்வித்துறையில் 175 என மொத்தம் 255 ஆசிரியர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் தவறிழைத்த ஆசிரியர்கள் மீது அரசாணை 121 படி துறை ரீதியாக பணி நீக்கம் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேலும் கல்வி சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படும். விரைவில் அமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ள ஆய்வுக் கூட்டத்தில்
இதற்கான ஒப்புதல் பெறப்பட்டு மார்ச் மாதமே இது அமலுக்கு கொண்டு வரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நன்றி.